மூத்த தமிழ் மொழி புலர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி கடந்தவர் திசையெல்லாம் பரப்புலகை அளந்தவர் இன்னரின் சீரைசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் பேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வாழ்வில் மலையினில் வாழ்வை தொடங்கியவர் வளர்ந்தர் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்வுகள் இல்லறம் வகுத்தவர் காந்தர் பொருளையும் கடலிலும் கண்டவர் கடலில் பரப்பையும் கடந்தியல் சென்றவர் என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் காட்டும் மாநிலம். திருக்குறள் காட்டும் மாநிலத்தில் பல குறள்கள் உள்ளது. அதிலும் முதன்மையானது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையால் என்கிறார். காலுக்கு செருப்பு தைப்பவன் தாழ்ந்தவன், தலைக்கு தொப்பி தைப்பவன் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் கூடாது என்கிறார். திருக்குறள் காட்டும் மானுடம் என்பது சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை போன்ற அனைத்திற்குமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த திருக்குறள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு உன்னத உத்தம கோட்பாட்டை நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்து அருளி இருக்கிறார். இந்த கோட்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ இது சொந்தமானது அல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகாரர்களுக்கும் அனைத்து இனத்திற்காரர்களுக்கும் சொந்தமானதுதான் இந்த திருக்குறள். அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் காட்டும் மானுடத்தை ஒவ்வொருவரும் மானுட தன்மையோடு புரிந்து கொண்டு அந்த மானுடத்தோடு நடைமுறைப்படுத்தினால் திருக்குறள் சொன்ன மானுடம் இந்த உலகில் பிறக்கும். மானுடம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வள்ளுவ பெருமகனார் அழகாக வகுத்தளித்துள்ளார். மானுடம் என்பது மற்ற உயிர்கள் மீதும் பிற மதத்திற்காரர்கள் மீதும் பிற இனத்திற்காரர்கள் மீதும் நாம் கொண்டிருக்கிற பற்றை காட்டுகிறார். அந்த பற்று எப்படி இருக்க வேண்டும்? இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த மொழியை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று பிரித்து பேதங்களை அடுக்க கூடாது என்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீயும் நானும் மனிதன் என்கிறார். அப்படியே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உன்னத உத்தம சித்தாந்த கோட்பாட்டை முன்வைத்து அவர் மறைந்திருக்கிறார். இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாட்டை நாமும் முன்வைத்து நமக்கு பின்பு வரவிருக்கும் சந்ததியினருக்கும் போதித்து வள்ளுவர் காட்டிய மானுடத்தை இந்த சமூகத்தில் பரவ செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.